நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்ப பார்க்க போறோம். அதாவது சர்க்கரை நோயும், ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய இரத்த கொதிப்பும். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் இல்ல இரத்த கொதிப்பு இது 2மே நாள்பட்ட நோய்களா இருந்தாலும், நெறைய பேர் எனக்கு சுகர் இருக்கிறதால நான் பிபி மாத்திரை போட மாட்டேன். இல்ல பிபி இருக்கிறதால சுகர் மாத்திரை போட மாட்டேன்னு ஒரு முடிவுல இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. இந்த 2 நோய்கள பத்தின சரியான விவரங்கள இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். சர்க்கரை நோய பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு கூடுறதால, உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகளான நம்முடைய கண் நரம்புகள், இருதயம், கிட்னி போன்றவை பாதிப்புக்கு உள்ளாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத நம்ப சரியான முறையில கட்டுப்பாடு கொண்டு வரணும். சரியான உணவு பயிற்சி, உடல் பழக்கங்கள், மருந்து மாத்திரைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள். இத நீங்க கரெக்ட்டா பண்ணாலே சுகர ஈஸியா குறைச்சிடலாம். ரத்த அழுத்தமும் இதே போல தான். இதுவும் நாள்பட்ட நோய் தான். நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ரத்த அழுத்தம் இருக்கும்பொழுது, நம்முடைய இதய துடிப்புகள்ல பாதிப்பு வரலாம். இருதயத்தில ஏதாவது ஹார்ட் அட்டாக் மாரி தொந்தரவுகள் வரலாம். அதேபோல ஸ்ட்ரோக் மாரி பிரச்சனைகள் வரலாம். இதையும் நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தின் மூலியமாவும், மருந்து மாத்திரை மூலியமாவும், மருத்துவ ஆலோசனை மூலியமாவும் எளிதா கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இந்த 2 நோய்களுமே நம்ம இருதயத்த பொதுவா தாக்குறதால, இந்த 2 நோய்களும் இருக்கிறவங்க, இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகன்றதால, கண்டிப்பா ஒரு நோய் இருக்கிறவங்க, இன்னொரு நோய்க்கு மருந்து எடுக்காம இருந்தீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகமாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 நோய்களுமே இருக்கிறவங்க, பொதுவா செய்ய வேண்டியது, தங்களுடைய உணவுல உப்போட அளவு கண்டிப்பா குறைக்கணும். நாள் ஒன்றுக்கு 3 கிராமுக்கு அதிகமா உப்பு எடுக்காம பார்த்துக்கணும். அதேபோல சர்க்கரை இல்லாத உணவுகள் எடுக்கிறது 2த்துக்குமே நல்லது. குறிப்பா நார் சத்துள்ள உணவுகள் நீங்க சாப்பிடும் பொழுது, உங்க ரத்தத்தில இருக்கிற சர்க்கரையும் சரி, உங்க பிரஷரும் சரி குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது மட்டும் இல்லாம யோகா, நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, சைக்கிள் பயிற்சி, நீச்சல் பயிற்சி இது மாரி எந்த பயிற்சி உங்களுக்கு செய்ய முடியுமோ, அந்த பயிற்சிய நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும், இந்த 2 நோய்களும் சீக்கிரமா கட்டுக்குள்ள வரும். மற்றும் உங்க மருத்துவர கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. உங்களுடைய மருத்துவ தேதிய உங்களுக்கு டாக்டர் எப்போ வர சொல்றாங்களோ, அந்த தேதியில நீங்க உங்களுடைய பிரஷர் மற்றும் உங்களுடைய சுகர் 2த்தையும் செக் பண்ணிட்டு, இது கரெக்ட்டான அளவுல இருக்கான்ற ஒரு ட்ரெண்ட பாருங்க. நீங்க போன மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு உங்க பிரஷர் எந்த அளவு குறைஞ்சிருக்கு, உங்க நாடி துடிப்பு எந்த அளவு கண்ட்ரோல்ல வந்திருக்கு, உங்க எடை எந்த அளவு குறைஞ்சிருக்கு போன்ற பல விஷயங்கள உங்க மருத்துவர்ட்ட கேட்டு, உங்க மருத்துவரோட ஆலோசனைய கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த 2 நோய்களிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் இது 2மே ரொம்ப பெரிய சிக்கலான நோய்கள். இது நம்ம வாழ்க்கைய புரட்டி போற அளவு நம்மளுக்கு பிரச்சனைகள் குடுக்கக்கூடிய நோயா இருந்தாலும், சரியான பராமரிப்பு மூலியமா இந்த நோயிலேருந்து நம்ம தப்பிச்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழலாம்.